தசகம் 32 யக்ஷகதை. தேவர்கள் எல்லோருக்கும் அகங்காரம் ஏற்பட்டது. தங்களால் தான் அசுரர்களை அழிக்க முடிந்தது. ஒவ்வொருவரும் என்னால் தான் முடிந்தது என்று கர்வம் கொண்டார்கள். இந்திரனுக்கு கர்வம் ஏற்பட்டது. அம்பாளை மறந்துவிட்டார்கள். அவர்கள் கர்வத்தை அழிக்க அம்பாள் யக்ஷ ரூபம் எடுக்கிறாள். இவர்களை வேடிக்கையாக பார்த்து சிரிக்கிறாள். யாரோ அசுரன் என்று நினைத்து இந்திரன் அக்னியை அனுப்பி பார்க்க சொல்கிறான். அக்னியை பார்த்து யக்ஷ ரூபம் கேட்கிறது, நீ யார்? அதற்கு நான் அக்னி, நான் பெரிய பலவான் என்கிறது. உடனே அம்பாள் ஒரு காய்ந்த புல்லை எடுத்து அவள் முன் போடுகிறாள். அதை எரிக்கச் சொல்கிறாள். அவனால் முடியவில்லை, தோற்று போகிறான். இந்திரன் வாயுவை அனுப்புகிறான். அவனும் சென்று தான் ஒரு பெரிய பலவான் என்கிறான். அவன் முன்பும் காய்ந்த புல்லை போட்டு அசைக்கச் சொல்கிறாள். வாயுவாலும் அந்த புல்லை ஒன்றும் செய்ய முடியவில்லை, தோற்று போகிறான். இந்திரன் செல்கிறான். யக்ஷ ரூபம் காணாமல் போய்விடுகிறது. இந்திரன் வெட்கம் அடைகிறான். வாயு, அக்னி முதலானவர்கள் பார்த்தார்கள், போட்டி போட்டார்கள். தன்னால் பார்க்க கூட முடியவில்லையே என்று வெட்கி தலை குனிந்தான். கர்வம் போய்விடுகிறது. அஷரீரி கேட்கிறது, நீ மாயா பீஜம் ஜெபித்து கொண்டே இரு, உனக்கு ஹிமவான் புத்திரியாக பிரத்யக்ஷமாவாள். அகங்காரம் குறைந்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தவுடன் தாயார் பிரத்யக்ஷமாகிறாள். சக்தி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அம்பாள் ஞான உபதேசம் செய்கிறாள். இந்திரன் எல்லோருக்கும் சொல்லித் தருகிறான். முடிந்த வரையில் ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்ய வேண்டும். கலகம் செய்யக்கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.